ஜெபங்களில் அற்புதமானது விழித்திருந்து ஜெபிப்பதாகும். எப்பொழுதும் விழித்திருந்து காப்பது இறைவனுக்கானது. நாம் விழித்திருந்து ஜெபத்தில் ஒன்றிக்கும் போது இறைவனோடு ஒன்றிக்கின்றோம் என்பதுவே உண்மையாகும். திருவிழிப்பு என்பது நம்முடைய விவிலிய மரபிலும் இந்திய மறைகளிலும் அற்புதமானதாக இருந்து வந்துள்ளது. இப்பொழுது திருவிழிப்பின் வழி நாம் ஒன்றாக இருந்து கொண்டாடும் இந்த பாஸ்கா கிறிஸ்துவின் கடத்தலை குறிக்கின்றது. சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்லுதல் புது வாழ்வு. இனி சாவே இல்லாத வாழ்வு, இறப்பின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற புது வாழ்வு, பொய்மையில் இருந்து மெய்மைக்கும், இருளில் இருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் கடந்து போகின்ற அற்புத நிலை. இதனை உணர்த்துகின்ற ஒப்பற்ற இரவே இந்த இரவு. உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம். உயிர்த்தவர் உண்மையுள்ளவர் என்ற நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம். ஒன்று கூடி வழிபடும் இந்த இரவிலே உயிர்ப்பின் வல்லமையை உணர்ந்து நம்பிக்கையை தொலைத்த மக்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்க உறுதி பெற்றவர்களாக பங்கேற்போம். கடந்து செல்லுதல் என்ற பொருள்படும் இந்த பாஸ்கா விழாவானது 4 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1. திரு ஒளி வழிபாடு, 2. இறைவார்த்தை வழிபாடு, 3. திருமுழுக்கு வழிபாடு, 4. நற்கருணை வழிபாடு என்று 4 பகுதிகளை உள்ளடக்கியது. 1. திரு ஒளி வழிபாடு. புது தீயை மந்திரித்தல், பாஸ்கா திரியை பற்ற வைத்தல் என்ற 2 பகுதிகளாகும். உயிர்த்த இயேசுவை குறிக்கும் பாஸ்கு திரியின் மாண்பினையையும் உட்பொருளையும் சில வெளி அடையாளங்களால் நமக்கு உணர்த்த மந்திரித்த பாஸ்கு திரியில் சிலுவை அடையாளம் வரைந்து இச்சிலுவையில் தான் கிறிஸ்து நம்மை மீட்டார் என பொருள் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், எக்காலத்திற்கும் எப்பொழுதும் மாறாதவர் என்பதனை குறிக்கும் திரியில் தமிழ் மொழியில் உள்ள முதல் மற்றும் இறுதி எழுத்துமான அகரமும் நகரமும் வரைகிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மிடையே ஆட்சி செலுத்துகின்றார் என்பதனை குறிக்க நிகழும் ஆண்டின் எண்களையும் திரியில் எழுதுகின்றார். மேலும் இயேசுவின் 5 திருக்காயங்களை குறிப்பிட வரைந்த சிலுவையில் 5 சாம்பிராணி மணிகளை பதிப்பார். புது தீயிலிருந்து பாஸ்கு திரி ஏற்றப்படுகின்றது. அதன் பிறகு திரியை குரு பெற்று முதன்முறையாக கிறிஸ்துவின் ஒளி இதோ என பாடுவார். நாம் அனைவரும் நன்றி உள்ளத்துடனே இறைவனுக்கு நன்றி என பதில் உரைப்போம். பின்பு பவனியாக எடுத்து வரப்படும். ஆலயத்தின் மையத்தில் நின்று மறுமுறையும் குரு பாடிய பின்னர் நம் கரங்களில் உள்ள திரிகளை ஒளிபெறச் செய்து நாமும் இருளில் நின்று ஒளிக்கு கடந்து செல்வோம். பின்னர் 3ஆம் முறையாக குரு பாடிய பின்னர் ஆலய விளக்குகள் ஒளி பெறும். பக்தியுடனே பங்கு பெறுவோம். 2. பாஸ்கு திரிக்கு தூபம் காட்டிய பின்னர். இப்பொழுது இஸ்ராயல் மக்கள் கடவுளின் வல்லமையால் கரை சேர்ந்த பின்னர் மோசேயின் மக்களாக சேர்ந்து மகிழ்ந்து பாடினார். நாமும் பழையதை களைந்து புதிய வாழ்வினை உள்ளத்தில் ஏற்றுள்ளோம். நாமும் மகிழ்வது முறையே. எனவே நன்றி பெருக்குடனே குரு பாடும் இப்பாடலை மௌனமாக கவனித்து பொருள் உணர்ந்து மகிழ்ச்சி பெருக்குடனே நன்றி கூறுவோம். 3. வாசக முன்னுரை. இன்றைய திருவழிபாட்டில் இறைவார்த்தை வழிபாடு சிறப்பான இடம் பெறுகின்றது. தன் சொல்லால் எல்லாம் படைத்தார், தாம் படைத்த எல்லாவற்றையும் நல்லதென கண்டார் என தொடக்க நூலில் கூறியிருப்பதையும், விடுதலை பயண நூலில் வாழ்வோரின் நாட்டிற்கு வந்த மக்கள் மிக அற்புதமாக செங்கடலை கடந்த நிகழ்வினையும் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலில் புதிய உள்ளம் புதிய மனப்பாங்கு கொண்டு வாழ்ந்திட அழைப்பு கொடுப்பதையும் கேட்க உள்ளோம். கேட்போம், ஜெபிப்போம். உன்னதங்களிலே என்ற கீதத்தை பாட உள்ளோம். மகிழ்வுடனே ஆர்ப்பரித்து பாடுவோம்.
பின்னர் ரோமையருக்கு பவுல் அடிகளார் எழுதிய மடலில் இருந்து வாசிக்க கேட்க உள்ளோம். அதன் பின்னர் அகமகிழ்வோம் என்ற பொருள்படும் அல்லேலூயா என்ற கீதத்தை எழுந்து நின்று உற்சாகமாக பாடி மகிழ்வோம். நற்செய்தியாளர் உயிர்ப்பு பற்றி கூறும் கூற்றினை தொடர்ந்து கேட்போம். தற்போது எல்லாரும் எழுந்து நின்று உன்னதங்களிலே கீதம் பாடுவோம். மறையுரை முடிந்த பின்னர் திருமுழுக்கு வழிபாட்டினை தொடரவுள்ளோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்விலும் இறைவனின் மீட்பு திட்டத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக திருமுழுக்கு விளங்குகின்றது. இந்த திருமுழுக்கின் வழியாக பாவத்தின் அடிமை தலையில் இருந்து விடுபட்டு உரிமை வாழ்வுக்கு செல்கின்ற கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவுகூரும் இன்று நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்போம். முதலில் புனிதர்களின் பிரார்த்தனை பாடப்படும், பின்னர் தண்ணீர் அட்சிக்கப்படும். வாக்குறுதிகளை புதுப்பித்த பின்னர் தேவாலய வலப்புறமிருந்து என்ற பாடலை பாடி குரு தெளிக்கும் தூய நீரினால் நம்மை சுத்திகரித்து புது படைப்பாவோம். இறைமக்களின் மன்றாட்டுக்கள். பதில்: எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மோடு திருமுழுக்கிலே ஒன்றித்து அதனை இன்று புதுப்பித்த நாங்கள் பெற்ற அருளுக்கேற்ற வாழ்க்கை நடத்திட அருள் தர இறைவா மன்றாடுகிறோம். உயிர்ப்பை கொண்டாடி மகிழுகின்ற நாங்கள் உயிர்ப்பு தரும் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பினை உணர்ந்திட அருள் தர இறைவா மன்றாடுகிறோம். மரியணையின் வேண்டுகோளை ஏற்று வரும் நாட்களில் ஜெப தவ வாழ்வில் சிறந்திட அருள் தர இறைவா மன்றாடுகிறோம். திரு அவையின் தலைவர் லியோ மற்ற பிற எல்லா பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதித்து அருள் தர இறைவா மன்றாடுகின்றோம். கலகங்கள், போர்கள், வன்முறைகள் ஓய்ந்து உறவிலும் உண்மை அன்பிலும் நாங்கள் எல்லாரும் உயிர்க்க அருள் தர இறைவா மன்றாடுகிறோம். காணிக்கைக்கு முன்னர் இன்றைய இறை வழிபாட்டின் சிகரமாக நற்கருணை வழிபாடு தொடங்க உள்ளது. புது வாழ்விற்கு விருப்பம் கொண்டு கடந்து செல்ல சக்தியை தருகின்றது. பக்தியுடனே பங்கேற்று நற்கருணை திருவிருந்தில் பங்கேற்று கிறிஸ்துவிலே உயிர்த்தவர்களாக வல்லமை பெற்று உண்மை வாழ்வுக்கு உரம் பெறுவோம்.